அதிமுக பலவீனமாகி விட்டதுனாலதான் தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது பாஜக கையில் எடுக்குது நினைக்கிறீங்க? அப்படி சொல்லையே தம்பி ஆதவர்ஜனா வந்து கூட்டணி ஆட்சி சொன்னாரே. அப்ப திமுகவோட யாரோட இருந்தாலும் கூட்டணி ஆட்சி சொன்னாரு. அப்ப திமுக பலகீனம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாடு. இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சி ஏன் உட்கார்றீங்க? இந்தியாவை ஆளுங்கும் போது நம்ம எல்லாம் கூட்டணியா இருந்துக்குருவோம், அது கூட்டணி தர்மங்கிறீங்க. இங்க வரும்போது ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியும் 2006 காலகட்டங்கள்ல ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவர் 100 இடமோ நம்ம தான் வச்சிருந்தாரு, 96 இடம் வச்சிருந்தாரு. அப்ப ஆட்சியை தொடர முடியாது. அப்ப பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும். ஏன் எங்களுக்கு கேட்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதனால மாநில பதவி விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில கூட அவர் கூட்டணி ஆட்சியை அவர் ஏற்கல. இது நீங்க அப்படின்னா நாடங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும். அங்க ஒரு கொள்கை இங்க ஒரு கொள்கை வச்சுக்கிறீங்க. அததான் அது நான் அவங்க வலியுறுத்தினப்ப ஆதவர்ஜனா அவங்கள கூட அதை பேசினார்ல பாத்தீங்க. அது எல்லாரும் அது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னா வாங்க கூட்டணிக்கும் பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, 90 சீட் கேட்டாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாரு. அது இல்லைனாலதான் இப்ப அவசர அவசரமா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து சொல்றாரு. அது இருக்கலாம். துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க, புரியுதா? முன்ன தேரி எனக்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்க பேசி படைச்சப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புரணி பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பாரு அவ அப்படி பேசிட்டா நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ நடக்குது, நல்லது நடந்தா சரி. வேற ஏதாவது கேள்வி? 2006 தேர்தல் போல 2026 தேர்தலையும் ஒருவேளை தனிப்பெரும்பான்மையுடன் 2 கட்சியும் ஆட்சி அமைக்கிறேன்னா நாம் தமிழருடைய ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கும், இல்ல எது கட்சியாக செய்யும்? அது நடக்கும். அன்னைக்கு யோசிப்போம். இன்னும் இப்ப மேல இருக்கமா, அடுத்த மே ஓராண்டு தானே இருக்கு, காத்திருப்போம். ஆட்சிக்கான அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லல. நீங்களா ஒருத்தர் நான் சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அடிப்படை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். திரும்ப திரும்ப சொல்றேன், கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்லை நான். அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தவன். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றேன், புரட்சியாளர் பகத்சிங் எங்களுக்கு கத்துக் கொடுத்தது அதுதான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது. இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன். நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க, விட்டுருங்க. என்னை வேற ஏதாவது விண்வெளியில தரையில முடிஞ்சிருச்சு. இப்ப ஏதோ நல்லது நடந்தது. நன்றி, வணக்கம்.